கோவையில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மகளிர் பேரணி நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையில் பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குருசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். குருசாமி, இப்ப இந்த பேரணியில எவ்வளவு பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள்? உரையாற்றுதல் அந்த நிகழ்வு என்பது இருக்குமா? அபிநயா, இந்த மகளிர் பேரணியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பேரணியானது தற்பொழுது காந்திபுரம் அருகே இருக்கக்கூடிய ஜிபி சிக்னல் பகுதியிலிருந்து தற்பொழுது துவங்கி இருக்கிறது. இந்த வாகன பேரணியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் ஆகியோருடன் கோவை மக்களவை தொகுதி வேட்பாளர் அண்ணாமலையும் பங்கேற்றிருக்கிறார். இந்த வாகன பேரணி தற்போது பெண்கள் மத்தியில் தற்போது இந்த வாகன பேரணியாக வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான பெண்கள் அந்த வாகனத்துடன் இணைந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாகன பேரணியானது சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடத்தும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஜிபி சிக்னல் அருகே துவங்கக்கூடிய இந்த பேரணி டாடாபாத் பகுதியில் நிறைவடைகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பேரணியில் வாகனத்தில் தலைவர்கள் வரக்கூடிய நிலையில் அந்த வாகனத்துடைய பின்னாலேயே பெண்கள் அனைவரும் வரும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த வாகன பேரணியின் முன்பாகவும் பின்பாகவும் ஆயிரக்கணக்கான பெண்கள் தற்பொழுது நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கைகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வண்ணம் அடங்கிய பலூன்கள் மற்றும் பல்வேறு கிராமிய இசைகள் உள்ளிட்டவற்றை இசைத்தபடி இந்த பேரணியானது தற்பொழுது துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. சாலையில் இருபுறமும் நின்று பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களிடம் கைகளை கூப்பி அண்ணாமலைக்கு வாக்குகளை கேட்டபடி இந்த பேரணியானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 கிலோமீட்டர் நடைபெறக்கூடிய இந்த பேரணியை ஒட்டி சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அபிநயா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்று வரும் பேரணி குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி.